தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/8/2025 செவ்வாய்க்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 2:46 வரை, பிறகு புனர்பூசம். இன்றைக்கு கிழமை செவ்வாய். செவ்வாய் என்று சொன்னாலே முருகப்பெருமானுடைய நினைவு நமக்கு வரும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருந்து நம்ம வழிபடுகின்ற பொழுது முருகப்பெருமானுடைய முழு அருளுக்கும் பாத்திரமாகலாம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில்களில் நிறைய கூட்டம் வருது. ஏன்னா அந்த முருகப்பெருமான் நம்ம கேட்ட உடனே மயிலில் பறந்து உதவி செய்யக்கூடியவராம். உதவி செய்யக்கூடியதுக்கு கூப்பிட்ட குரலுக்கு உடனே வரணும்னா அவருக்கு ஒரு நல்ல வாகனம், பறந்து வரக்கூடிய வாகனம் இருக்கணும், பிளான் மாதிரி. அது மயில் இருக்கு. அவையினாலே அருணகிரிநாதருடைய ஒரு பாடல் கூட இருக்கு. ஆனால் அதை பதம் பிரித்து பாடணும். ரொம்ப பேருக்கு சன்னதியில் பாடுறதை நான் நிறைய பார்த்துருக்கேன் கோயில்களில். ஏறுமையில் ஏறிவிடை யாடுமுகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளைன்னு படிக்கணுமா. ஆறுமுகம் ஆன பொருள்னு படிக்கப்படாது. ஏன்னா அவற்றைத்தான் நம்ம பொருள் நம்ம சொல்லிடுறோம்ல. உன்னுடைய ஒவ்வொரு முகத்துக்கும் என்ன விளக்கம்னு, ஏறுமையில் ஏறி விளை யாடும் முகம் ஒன்று, நீ அப்படி வரக்கூடிய முகம் உனக்கு ஒன்று, அப்படி வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்று, அதுக்குன்னு ஒரு முகம். இப்படி 6 முகமும் உனக்கு இருக்கு. இந்த 6 முகமும் நம்மளே சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அது எப்படி? ஆகையினாலே அதை பதம் பிரித்து படிக்க வேண்டும். 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் அப்படின்னா எனக்கு தேவையான பொருளை நீ தர வேண்டும்னு அர்த்தம். அதே ஒரு பாடல், ஔவையார் பாடல் உண்டு. சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் அப்படின்னு அந்த பாட்டு. சில பேர் படிக்க தெரியாது. சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயத்தோடு நிறுத்தி விடுவாங்க. அப்படி நிறுத்தப்படாது. அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம்னு படிக்கணும். பதம் பிரித்து படிக்க வேண்டும். கண்ணாசன் சொல்லுவார், எந்த பாடல் படித்தாலும் அந்த பாடலுடைய கருத்தை உணர்ந்து பதம் பிரித்து படிக்கணும். சொல்லுவார் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அந்த சிவபுராணத்தில் கூட வரும். ஆகையினாலே பொருள் உணர்ந்து அந்த பதம் பிரித்து படிக்க வேண்டும். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் என்று படித்தால் கடைசி வரியாக தேவையான பொருள் 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று நாம் படிக்க வேண்டும். எனக்கு தேவையான பொருளை நீ தர வேண்டும் என்று சொல்லணுமா. முருகு முருகு என்று சொல்லி நீ உருகு உருகு அப்படின்னு வாரியார் சொல்லுவார். ஏனென்றால் முருகன் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவன். குழந்தை வடிவத்திலேயும் இருக்கின்றான், குமரன் வடிவத்திலேயும் இருக்கின்றான். ஆறுமுகனை நாம் வழிபட்டு ஆனந்தம் காண வேண்டிய சிறப்பான நாள் இந்த செவ்வாய். செவ்வாய்க்கிழமை நீங்கள் முழுமையாக விரதம் இருந்து தொடர்ந்து ஒரு 8 செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து ஆறுமுக பெருமானை தரிசித்து வந்தால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். செவ்வாய் என்பது நிலம் பூமிக்கு அதிபதி. வீடு கிடைக்கவில்லையே, வீடு வாங்கவில்லையே, இடம் கிடைக்கவில்லையே, எப்பொழுதுதான் நாம் மனை கட்டி குடியேறுவோம் என்றெல்லாம் கவலைப்பட்டவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும். முருகப்பெருமானுக்குரிய ஆலயம் தமிழகமெங்கும் இருக்கின்றன. புகழ்பெற்ற ஆலயமாக விளங்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி முருகன் வழிபாடு என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த முருகப்பெருமான் வீடு இடம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பவர் என்று இப்பொழுது வழிபட்டவர்கள் சொல்கிறார்கள். எனவே நீங்கள் எந்த முருகனை வழிபட்டாலும் சரி, இன்று நீங்கள் விரதமிருந்து வழிபட்டால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பூமி வாங்கி பூரிப்பு அடைகின்ற நாள். புனித பயணங்கள் அதிகரிக்கும், புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்திலே. எனவே உத்தியோகத்திலே நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நல்ல பலன் நடக்கும். உங்கள் கனவுகள் எல்லாம் நனவாகும் விதத்தில் இருக்கின்றது. நாணயமும் நம்பிக்கையும் கொண்ட நண்பர்கள் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்று ஈடேறப் போகின்றது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வருகின்ற ஒரு நல்ல தகவல் மனக்கவலையை தீர்க்கும் விதத்தில் அமையப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடம் எனப்படும் தனஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது தனவரவு தாராளமாக வரும். எனவே வாங்கல் கொடுக்கல்கள் எல்லாம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கின்றது. கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே, வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்று மகிழ்ச்சி அடையும் விதம் நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கலாம். தொழில் புரிபவர்கள் சொந்த தொழில் செய்ய வேண்டும். கூட்டாளிகள் யாராவது வருவார்களா என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இந்த கூட்டாளிகள் உங்களுக்கு தானாகவே வந்து சேரலாம். இந்த நாள் உங்களுக்கு 3லேயும் புதன் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் இருக்கின்ற தடைக்கற்கள் எல்லாம் அகலும். மிக அற்புதமான நாள். தேக்க நிலை மாறி ஆக்க நிலை உருவாகும். இந்த நாள் ஒரு இனிய நாள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ராசியிலேயே சந்திரன் தனாதிபதி இருக்கின்ற பொழுது பணக்கவலை என்பது எள்ளளவும் இருக்காது. குரு சந்திர யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கின்றது. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். கடமையை செவ்வனை செய்து முடிப்பீர்கள். பெற்றோர்களின் மனவிழாக்கள் போன்றவற்றிலிருந்து தடைகள் அகலும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கவில்லையே என்ற கவலை அகலும் என்றே கருதலாம். அது மட்டுமல்ல, சுக்கிரனோடு இருக்கின்றார் பஞ்சமாதிபதி. எனவே பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். தன்னம்பிக்கைக்கு தக்க பலன் கிடைக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு விரயமான நாள். விரையாதிபதி புதன் உங்கள் ராசியில், அஷ்டமத்தில் சனி. எனவே அதிகமான விரயம் ஏற்படும். வருமானம் 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காக வரலாம். அது மட்டுமல்ல, பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். சிக்கல்களும் சிரமங்களுக்கும் ஆளாக நேரிடும். குடும்பச் சுமை கொஞ்சம் கூடும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தாலும் கூட தானாகவே சில பிரச்சனைகள் உங்கள் இல்லம் தேடி வரலாம். இன்று மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பம் அகலும் என்றாலும் இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே, உங்களுக்கு யோகக்காரகன் செவ்வாய் என்பதனாலே, நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். கந்தனை நீங்கள் வழிபட்டால் உங்கள் கவலைகள் தீரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் ஒருபுறம். ராசிநாதன் ராசியில் இருந்தாலும் கூட கேது இருக்கின்றார். சூரியனோடு கேது இருந்தால் மிகப்பெரிய வளர்ச்சி தடை செய்துவிடும் என்பார்கள். எனவே அப்படி தடை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கேதுவுக்குரிய சர்ப்பசாந்தி பரிகாரங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். சூரியனுக்குரிய வழிபாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று கிழமை செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். வாக்கிலே செவ்வாய் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கடுமையான வாக்கு வரலாம். எனவே யாரிடமும் ஏதாவது சொல்ல நீங்கள் நினைத்தால் கோபம் கொஞ்சம் அதிகரிக்கும். எனவே நீங்கள் கோபத்தை இன்று குறைத்துக் கொண்டு செயல்படுவதன் மூலமே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். அரசு வழியில் சில சிக்கல்கள் உங்களுக்கு வரலாம். அரசாங்கத்தின் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய சில காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். கவனம் தேவை. பொதுவாக இன்று நீங்களும் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே அஷ்டமாதிபதி செவ்வாய். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வெகு நாட்களாக வராத பாக்கியல், எவ்வளவு முயற்சி இதுவும் இன்னும் வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்று குறு பார்வை இருப்பதனாலே ஓரளவு போராடி வாங்க இயலும் என்றாலும் கூட மன கிளேசங்கள் அதிகரிக்கும். உறவினர் பகை உருவாகப் போகிறது. எனவே கொஞ்சம் கவனம் தேவை. லாபஸ்தானத்திலே புதன் 10க்கு 11 இருப்பதனாலே தொழில் கூட்டாளிகளால் சில பிரச்சனைகள் வந்து அவர்களை விலகிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் வெற்றி பெற இந்த முருகப்பெருமான் வழிபாடு கை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, குறுபார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். தனலாபம் தடையின்றி வந்து சேரும். தாராள மனம் படைத்த ஒருவர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார். வீடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். இடமாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பக்கத்து பாலமாக இருந்தவர்களால் சில சிக்கல்கள் இதுவரை வந்திருக்கலாம். அந்த சிக்கல்களிலிருந்து இன்று நீங்கள் விடுபடுவீர்கள். கேது உங்கள் ராசியை பார்க்கின்றார். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறப் போகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு செல்ல வேண்டிய நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருக்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க ஒரு தொகையை செலவிடும் சூழல் உண்டாகும். ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்கள். அலைச்சலை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். உணவில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் நீங்கள் உற்சாகத்தோடு செயல்பட இயலும். 4ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். பயணங்கள் கூட உங்களுக்கு பலன் தருவதாக அமையுமா என்பது சந்தேகம்தான். பயணங்களை திடீரென்று மாற்ற நேரிடலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, குறுபார்வை இருக்கின்றது. எனவே நேற்றை காட்டிலும் இன்று நன்றாக இருக்கும். ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். விடாமுயற்சியிலே வெற்றி கிடைக்கும். சேமிப்புகள் கரைகிறதே என்று கவலைப்பட்டவர்கள் கரைந்த சேமிப்பை ஈடுகட்டும் விதம் இன்று பொருளாதார நிலை உயரும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக இருக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே சூரியன் கேது. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள முடியாத சூழல் ஏற்படலாம். 7ஆம் இடத்திலே புதன். மாமன் மைத்துன வழியில் சிறு தொல்லைகள் வந்து அது அகலும். அதே நேரத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோக ஸ்தானத்திலே சுக்கிரனும் குருவும் இருப்பதால்
உங்களுடைய முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் நீங்கள் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். மேலதிகாரிகள் கொஞ்சம் கூடுதல் சுமையை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதை செவ்வனே நீங்கள் செய்து முடித்துத்தான் பாராட்டு பெற வேண்டும். என்ன இருந்தாலும் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சனி வக்கிரம் பெற்றிருப்பதால் ஆதாயம் தரும் தகவலை காட்டிலும் விரைய தகவலே அதிகம் இருக்கும். செல்வாக்கு மிக்கவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அயல்நாடு செல்லும் முயற்சியில் சில தடைகளும் தாமதங்களும் வரலாம். அயல்நாட்டில் உள்ளவர்கள் தாய்நாடு திரும்ப முடியாமல் சில தத்தளிப்புகளை மேற்கொள்ளலாம். விரயங்கள் கூடுகின்ற இன்று நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு செயல்படுவதே நல்லது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிழமை செவ்வாய் என்பதனாலே வடக்கு நோக்கி அம்மனை வணங்குவது உகந்தது. மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஏழிலை செவ்வாய் இருந்தால் தனாதிபதியாக அவர் இருப்பதனாலே தனவரவு தாராளமாக வரும். இடம் பூமியாலும் வரலாம், உடன்பிறப்புகளாலும் வரலாம், உடன் இருப்பவர்களாலும் வரலாம். தொழிலை பொறுத்தவரை இதுவரைக்கும் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று கவலைப்பட்டிருப்பீர்கள். இன்று வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொழில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். 10ஆம் இடத்தை கூறு பார்ப்பதனாலே நடக்கும் தொழிலை தவிர வேறு ஒரு கிளைத்தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். எனவே உங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். இல்லத்திலும் கூட நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.